a 3-digit number ABC. அப்போ ஏபிசின்னு ஒரு நம்பர் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் வித் டி gives 37dd, அதாவது 3700 சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிடி டிஃப்ரெண்ட் நான் ஜீரோ டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள். அப்போது ஏபிசி இதை டி கூட மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் 37dd அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏபிசி ஈக்குவல் டு 37dd டிவைட் பை டி, நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ டி வந்து நான் ஜீரோ சொல்லியிருக்காங்க. அப்போ டி வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு 9 வரை வரும். ஓகே. ஸோ இப்போ என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஏபிசி ஈக்குவல் டு 3711/1 இருக்கும். இது 4 டிஜிட் நம்பர். கரெக்டாக? நம்மளுக்கு தேவையானது 3 டிஜிட் நம்பர். ஸோ நீங்கள் 2 போட்டாலும் சரி, 2 போட்டாலும் சரி, அடுத்து 373 போட்டாலும் சரி, யூ வில் காட் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எனக்கு 3 டிஜிட் நம்பர் இல்லாமல் 4 டிஜிட் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு ஆன்சரில் வராது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து 3744/4 பாசிபிலிட்டி இருக்குது. 3755/5, 3766/6, 3777/7, 3788/8, 3799/9 இவ்வளோ இது இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும். இது 9ஆல் டிவைட் ஆகாது, இது 8ஆல் டிவைட் ஆகாது, இது 7ஆல் டிவைட் ஆகாது, இது 6ஆல் டிவைட் ஆகாது. அப்போ எனக்கு இருக்குது 2 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 3744 4ஆல் டிவைட் ஆகும், இது 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 936. இதை டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 751. ஸோ ஏபிசின்னு கிடைக்கணும். ஸோ டி ஈக்குவல் டு 5 போடும்போது எனக்கு 751 கிடைக்குது. இதில் பி ஈக்குவல் டு 5 தான் வருது, டி ஈக்குவல் டு 5 தான் வருது. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கிடையாது, இந்த சேம் நம்பர் வரக்கூடாது. அப்போ இதான் எனக்கு ஆன்சராக இருக்கணும். அப்போ ஏ 9, பி 3, சி வந்து 6. ஸோ 936 நீங்கள் வந்து 4ஆல் பெருக்கும்போது யூ வில் கெட் 3744 அப்படிங்கிறத இதோட ரிசல்ட். ஓகேவா? ஃபைன். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 3ஐயும் சம் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 18 ஆப்ஷன் ஏ. இந்த அப்ரோச்சில் இந்த சம் எடுத்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா. ஓகே, ஃபைன்.